அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃபிஷ் ஃப்ரை தான். வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இந்த ரெசிபி செய்ய காணாங்கத்துன்னு சொல்லுவாங்களே அந்த மீன் தான் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக எடுத்திருக்கேன். இதை அப்படியே முழுசாக வச்சுருக்கேன். அதில் மேலே இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிறேன் பாருங்கள். ஏன்னா மீன் அப்படியே முழுசாக வச்சோம்னா மீனுக்கு நடுவில் பெருசாக காரம் புளிப்பு இதெல்லாம் இறங்கியிருக்காது. உப்பு காரம் இதெல்லாம் இந்த மாதிரி கீறி கீறி வைக்கும் போது தான் நல்லா உள்ள வரை உப்பு காரம் இருக்கும். இதை இந்த மீனில் தான் செய்யணும்னு இல்லை, எல்லா மீன்லேயுமே செய்யலாம். இப்போ நான் மீனை கீறி ரெடியாக வச்சுட்டேன். இப்போ ஒரு பேன் எடுத்துருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணலை. அதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதை நல்லா எண்ணெயில் கரைச்சி விட்டுக்கிறேன். பாருங்கள், எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடுறேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு பார்த்தீங்களா லேசாக சூடு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி லேசாக சூடு வர ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் தட்டி வச்சுருக்கேன். நல்லா இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். ரொம்ப எண்ணெய் ஹீட்டு பொரிய ஆரம்பிச்சிடக்கூடாது. அப்படி அந்த மாதிரி ஆச்சுன்னா மிளகாத்தூள் கருகிரும். அது கூடவே ஒரு 6 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுப்பு ஆன் பண்ணாமல் தான் எண்ணெயை முதல்ல மிக்ஸ் பண்ணணும். திரும்ப லைட்டாக சூடு வரும் போதே நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டையும் சேர்த்துடணும். நீங்கள் கொஞ்சம் அது எண்ணெயில் வெந்தால் கூட அந்த மிளகாத்தூள் கலர் மாதிரி கருப்பு கலரில் ஆயிரும். கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் வெங்காயமும் பூண்டும் வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதுவே காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகாய் வேணால் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த டைமில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா திக்காக கரைச்சி அந்த புளிச்சாரையும் இதில் சேர்த்துருங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, ஓரளவுக்கு வச்சா போதும். ஒரு 1/4 டம்ளருக்கு வச்சா போதும். இப்போ அந்த புளி தண்ணி, இந்த மசாலா, நம்ம போட்ட வெங்காயம் எல்லாம் சேர்ந்து கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த டைமில் நம்ம கீறி வச்சுருக்க மீன் எடுத்து மேலே அப்படியே அடுக்கி வச்சுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா அந்த ஒரு பக்கம் நல்லா வெந்து முருகும் போது இன்னொரு பக்கம் திருப்பி போட போகிறோம். நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். நீங்கள் கொஞ்சம் அந்த சாரோடு இருக்கு இல்லையா, புளிச்சாரோடு, அதை அப்படியே லைட்டாக எடுத்து அந்த எண்ணெய் வெங்காயம் சாறு எல்லாத்தையும் லைட்டாக மீன் மேலே எடுத்து போட்டுருங்க. அப்போ தான் மேல் பக்கமும் கொஞ்சம் உப்பு பிடிக்கும். ஒரு 5-6 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு பக்கம் திருப்பி போட போகிறோம். இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்திருக்கு, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. பாருங்க, எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரணும். இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா அந்த புளிச்சாறு எல்லாமே சேர்ந்து அந்த மீனில் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது.
பாருங்க. இப்போ நான் மூடி வச்சுட்டு திறக்கிறேன். மறுபடியும் இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 பக்கமுமே மீன் நல்லா வெந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் நமக்கு ஃப்ரை மாதிரி ஆகணும் இல்லையா, அதனால் அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வைங்க. நல்லா அது கொஞ்சம் நல்லா வெந்து ஃப்ரை மாதிரி ஆகி வரும் பாருங்கள். இந்த டெக்ஸ்சரில் சாப்பிட்டா கூட சாப்பிட்லாம். மீன் நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரை மாதிரி ஆயிரும். பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃப்ரெஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.